கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை மாற்று நம்பிக்கையில் உள்ளவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுன்றது ஈஸியான காரியமாக தற்பொழுது இருக்கிறதில்ல. சுவிசேஷத்துக்கு கதவுகள் ஈஸியாக திறந்திருக்கிறதில்ல. பல சவால்கள் நமக்கு எதிராக இருக்கிறத நாம் அறிஞ்சிருக்கிறோம். அப்படியே சுவிசேஷம் சொல்ல வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் பல நேரங்களில் அவமானப்பட வேண்டி இருக்குதுன்றதை மறுக்க முடியாது. பல மாற்று நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை பழிக்கிறதையும் இழிவாக பேசுகிறதையும் வாட்ஸ்அப் முகநூலில் பார்க்குறோம். இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம என்ன செய்யணுன்றதை இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம். மிகப்பெரிய நிறுவனம் ஒன்றில் மார்க்கெட்டிங் துறையில் பணியாற்றிய மேலாளர் ஒருத்தருக்கு மண்டல மேலாளர் பதவி கிடைச்சிது. அவருக்கு அடுத்த இடத்துல இருந்த ஒருத்தருக்கு பயிற்சி கொடுத்து தான் வகித்த பதவியை அவருக்கு கொடுக்கும்படி நிர்வாகம் கட்டளையிட்டதோட ஒரு திறமையான இளைஞனையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிது. இளைஞன் நல்ல கூர்மையான அறிவுடையவன்றதுனால அலுவலக விஷயங்களை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டான். இப்போ புதிய வாடிக்கையாளர்களை எப்படி உருவாக்குறதுன்னு கற்பிக்க மேலாளர் அவனை காரில் கூட்டிகிட்டு போய் வெளியே காமிச்சார். மிகுந்த அனுபவமும் திறமையும் மிகுந்த ஒருத்தர்கிட்ட போகிறதுனால இளைஞனும் ரொம்ப எதிர்பார்ப்போடு போனான். மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு கார் போச்சு. அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரை சந்திக்க ஏற்கனவே அவங்க அனுமதி பெற்றிருந்தாங்க. அவருடைய வீட்டுக்கு முன்பாக இன்னொரு பெரிய பங்களாவும் இருந்துச்சு. அவங்க அந்த தெருவுக்குள்ளே நுழையும் போது அந்த வீட்டினுடைய உரிமையாளர்னுடைய கார் அப்போது தான் உள்ளே நுழையிறத பார்த்தாங்க. மேலாளருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அனுமதி அளிச்சிருந்த தொழிலதிபரை சந்திக்க இன்னும் 30 நிமிஷம் மீதம் இருந்தது. அதுக்குள்ளே முன்னாடி இருந்த வீட்டுக்காரரையும் பார்த்துட்டா அவங்க சந்தைப்படுத்தக்கூடிய வீட்டு உபயோக பொருள் குறித்து அவர்கிட்ட சொல்லி ஒரு புதிய ஆர்டரை பிடிக்கவும் வாய்ப்பு கிடைக்கலாம். 30 லட்சம் ரூபாய் காரை வச்சிருக்கிறவர் கண்டிப்பாக பெரிய கோடீஸ்வரராக தான் இருக்கும். மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரை வந்த இடத்துல எத்தனை பேரை பார்க்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ள முடியுமோ அத்தனையும் ஏற்படுத்தி கொள்ளணும். சில சமயத்தில் திட்டமிட்டு வந்த காரியம் வாய்க்காமல் போனாலும் திடீர்னு கிடைக்கக்கூடிய சந்திப்பு பெரிய ஆர்டர்களை பெற்று கொடுத்துருக்குது. மேலாளர் தம்முடைய யோசனையை பயிற்சிக்கு வந்த இளைஞன்கிட்ட சொன்னார். அவனுக்கும் அந்த யோசனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த நிமிஷம் கார் அந்த வீட்டோடைய வாசலில் நின்றுச்சு. கேட் வழியாக கையை விட்டு அழைப்பு மணியை தேடி பார்த்தாங்க. கிடைக்கல. ஆனால் அவங்க கை பட்ட உடனேயே கேட் திறந்துருச்சு. நேராக உள்ளே போய் கதவை தட்ட முடிவு செஞ்சு உள்ளே பிரவேசித்தாங்க. 2 அடி தான் நடந்திருப்பாங்க. அதுக்குள்ளே ஈரல் கொலையே வெடிச்சு விடுறது போல் பயங்கரமான ஒரு நாயோடைய குரைப்பு சத்தம். அப்போ தான் 2 பேருமே கவனித்தாங்க. கண்ணுக்குட்டி போல் கொழுத்த ஒரு நாய் வீட்டு வாசலை யாரும் நெருங்கி விடாதபடி கட்டப்பட்டு இருந்துச்சு. இவங்களை பார்த்ததும் கட்டி கிடந்த சங்கிலியையே அறுத்து விடுவது போல் திமிரிக்கிட்டு குறைச்சிது. நாய் திமிரில் பார்க்கும்போது அது நிச்சயமாக சங்கிலியை அறுத்துக்கிட்டு ஓடி வந்து அவங்கள கொதறி எடுத்துருன்ட்டு தோணுச்சு. வேகமாக பின்வாங்கினாங்க. மேலாளர் தன்னுடைய விசிட்டிங் கார்டை எடுத்து தங்களை பார்க்க வந்தோம் இயலலன்னு சொல்லி எழுதி வாசலில் இருந்த கடித பெட்டியில் போட்டார். இளைஞனுடைய முகம் வாடி போயிடுச்சு. வீட்டுக்கு வர்றவங்களை அவமானப்படுத்துறதுக்காகவே அந்த வீட்டுக்காரர் நாய் வளர்க்குறாரோன்ற எண்ணம் அவனுக்குள்ளே வந்துடுச்சு. உதவியாளனுடைய எண்ண ஓட்டம் மேலாளருக்கு நல்லாவே புரிஞ்சுது. அவனுடைய தோள் மேலே கை போட்டு, வா, நமக்கு சந்திக்க அனுமதி அளித்தவரை பார்க்கலான்ட்டு கூட்டிகிட்டு போனார். சந்திப்பு நல்லாவே முடிஞ்சுது. பெரிய தொகைக்கு ஆர்டரும் கொடுக்குறதா அவர் வாக்குறுதி அளித்தார். 2 பேரும் காரில் வந்து உக்காந்தாங்க. இத்தனை சந்தோஷமான விஷயம் நடந்தும் கூட உதவியாளன் முகத்தில் அவமானம் இன்னும் தெரிஞ்சுது. இத்தனை பெரிய உலக புகழ்பெற்ற நிறுவனத்தில் வேலை கிடைச்சும் கூட இப்படி அவமானப்பட வேண்டி இருக்குதே ஐயான்னு சொல்லி வேதனைப்பட்டான். காரை செலுத்தியபடியே மேலாளர் சொன்னார், தம்பி, நம்மளை விரட்டி அடித்தது அந்த வீட்டோடைய நாய் தானே தவிர வீட்டுக்காரர் இல்லை. நம்மளையும் நம்மளுடைய நிறுவனத்தையும் பற்றி அதுக்கு என்ன தெரியும்? மேலும் இது போல் பல அவமானங்களை கடந்து தான் இந்த உயர்வு எனக்கு கிடைச்சிது. வீணாக குழப்பிக்காதுன்னு சொல்லி சொன்னார். அப்போ மேலாளருடைய கைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. புதிய நபர் ஒருத்தர் பேசினார். மன்னியுங்கள் ஐயா, என்னுடைய வீட்டின் கடித பெட்டியில் நீங்கள் வந்து போனதோடைய அடையாளமாக உங்களுடைய முகவரி அட்டையை நான் பார்த்தேன். நான் புதிதாக கட்டி கொண்டு இருக்கக்கூடிய திருமண மண்டபத்துக்கு மின் விசிறிகள் மற்றும் பொருட்கள் வாங்க உங்களுடைய நிறுவனத்தில் தான் தொடர்பு கொள்ள நினச்சிருந்தேன்.
அதிர்ஷ்டவசமாக நீங்களே வந்துட்டீங்க. ஏதோ அவசரத்தில் நாயை பாதையிலே கட்டிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, உடனே திரும்பி வாங்கன்னு சொன்னார். மேலாளருக்கு வந்த அழைப்பு ஓரளவுக்கு உதவியாளன் காதுலேயும் விழுந்துச்சு. இப்போ அவனுடைய முகத்தில் தெளிவு தெரிஞ்சிச்சு. மேலாளர் சொன்னார், பார், இதுதான் உன்னுடைய நிறுவனத்தினுடைய ஒரு பெரிய மனுஷர் கொடுக்கக்கூடிய மரியாதை. அந்த மரியாதையை ஒரு மிருக ஜீவன்கிட்ட எதிர்பார்த்தா நஷ்டம் நமக்கு தான் சொன்னார். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம்ம யாராவது புதிய நபர்கிட்ட சுவிசேஷம் சொல்ல முயலும்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாவ பழக்கங்களும் பாரம்பரிய நம்பிக்கைகளும் மூர்க்கத்தனமாக மிருகத்தை போல் பாய்ஞ்சு நம்மளை துரத்தி அடிக்கிறது உண்டு. ஆனாலும் நீங்கள் அவரை பற்றி சொன்னது நிமித்தமாக அவங்களுடைய உள்ளான மனுஷன் கர்த்தர் மேலே தாகமாக இருந்து ஒரு நாள் கர்த்தர்கிட்ட திரும்பலாம். அவமானத்தை எண்ணாமல் விதைச்சபடியே போயிட்டுருங்க. நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மிருகங்கள் அடங்கும், ஆத்துமாக்கள் தேடி வரும். வேதம் எபேசியர் 6:12 சொல்லுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்ட்டு. இதை நம்ம கவனமாக சிந்திச்சு கற்றுக்கொள்ளலாம். இந்த உண்மையை உணர்ந்துட்டோன்னா நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போக மாட்டோம். கர்த்தருடைய வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுல இன்னும் உற்சாகமாக இருப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.